உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ₹4 கோடி 5 வருஷம் எம்எல்ஏ அவர் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. முறைகேடாக எங்க சம்பாதிச்சீங்க? பொன்முடி வழக்குல பொன்முடி அவர்கள் 1 கோடி 16 லட்சம் இருந்து 5 கோடி 16 லட்சம். இந்த சொத்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க வேற தொழில் பண்றீங்களா? 2017 அதை வந்து டிவிஎஸ்சி மறுபடியும் மேல்முறையீடுக்கு போகும்போது அவர் தான் முதல்ல நோட்டீஸ் அனுப்புறாரு. பாக்குறாரு 6 வருஷமா இந்த வழக்கு நடத்திட்டு இருக்கீங்களான்னு சொல்லி பாக்குறாரு. ஜெயச்சந்திரன் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீங்க சொல்ற கணக்குல பொன்முடி அவர்கள் இந்த பணத்தை எடுத்து முறைகேடாக தன்னோட மனைவி பேர்ல அக்கௌண்ட்ல போடல இல்ல நகையா வாங்கல, அவங்களுக்கு வேற எங்க இருந்து பணம் வந்திருக்கு அதை ப்ரூவ் பண்ணீங்களா? ப்ரூவ் பண்ணல, அப்படி ஜெயிலுக்கு போங்க. எடப்பாடியோட ஒரு வழக்கும் போகுது. அந்த எடப்பாடியோட வழக்குல வந்து ஒரு வேறு விதமான ஒரு தீர்ப்பு வழங்குறார் அப்படிங்கிறது ஒரு கண்டெக்ஷனா இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகு நீங்க வளர்மதி, ஓபிஎஸ் இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவர் வந்து காமனா பண்றாரு. என்ன சொல்ல போனா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கறதா அவருடைய ஒரு பிரதானமான புள்ளியாக இருக்கிறது. எம்பி எம்எல்ஏ கோர்ட் எதுக்காக அமைக்கப்பட்டதோ அடுத்த 3 மாதங்களுக்குள் இந்த வழக்குகள் எல்லாமே வேகப்பிடிக்கலாம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாங்க தேர்தல் பணியை செய்யறதா, ஊழல் வழக்கில இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான வேலைகளை சட்ட போராட்டம் நடத்துவதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறது. வந்து அவ்வளவு பெரிய விஷயமாக மக்கள் எடுத்துக்கொள்கிறார்களா? அதை நீங்க அதுக்காக விஷயமா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து அந்த அளவுக்கு அந்த நரேட்டிவா பெருசா பில்ட் ஆகுதா? நீங்க நல்ல உதாரணம் சொல்றது 2G ஊழல் வந்துச்சு. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வந்த செய்தி, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, பெரியசாமி, அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி இவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை இன்னிலிருந்து விசாரிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதில் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த விசாரணையில் நேர்மையாக அதிமுக திமுக இவர்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? நிச்சயமா இருக்குங்க. நீங்க வந்து இந்த எம்பி எம்எல்ஏஸ் உடைய வழக்குகளை விசாரிப்பதற்காக தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க குற்றமற்றவர்களோ இல்லை வந்து குற்றவாளிகளோ எதா இருந்தாலும் சீக்கிரமா தெரியணும். ஏன்னா ஒரு பக்கம் மக்களுடைய பிரதிநிதியாக இவர்களும் சட்டமன்றத்தில் இப்போ செயல்பட்டு இருக்காங்க, இல்லை அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு குற்றவாளி எப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடலாம்? இல்லை குற்றமற்றவராக இருந்தால் எதுக்கு அவருக்கு ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் பொதுவாகவே தெரியும், நீங்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுதும் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது சொத்து குவிப்பு வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுல முகாந்திரம் இருக்கா இல்லையான்னா பல நேரங்களில் முகாந்திரம் இருக்கிறதை சேர்த்தான் பார்க்கிறோம். இன்னொன்று, நீங்க மினிஸ்டர் மேல வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஆளுநர் அவர்கள்ட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு சாங்ஷன் கொடுக்கணும். நீங்க அதுவே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நீங்க ஸ்பீக்கர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு போன போதும். இந்த உதாரணத்துக்கு இந்த பெரியசாமி அவர்கள் வழக்கே பார்த்துங்களேன். அது வந்து சொத்து குவிப்பு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல போடப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கலைஞருடைய பிஎஸ்ஓவா இருந்த கணேசன் அப்படிங்கிறவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய நாங்க வந்து ஒரு நிறைய வாடகை கொடுத்து எக்ஸார்பிடன்ட் ரேட்டில் வாடகை கொடுத்து தங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஹை இன்கம் குரூப் பிளாட் ஒன்று அலாட் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி அவர் போடுறார். அவர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து அப்பொழுது வீட்டு வசதி அமைச்சராக இருந்த பெரியசாமி அவர்கள் அதில் செக்ரட்டரி அந்த செல்லமுத்து சைன் பண்ணிட்டு இவரும் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஹெச்ஐஜி ஹை இன்கம் குரூப் பிளாட் மிகப்பெரிய ஏரி ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பிளாட் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதை இவர் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ரொவிஷனல் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் வேற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை பேசி இது எனக்கு தான் அலாட் ஆகும், இங்கே எனக்கு வீடு கட்டி கொடுங்கன்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மினிஸ்டர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் இந்த வழக்கு வந்து தொடுக்குறாங்க. இந்த வழக்கு தொடுக்கும் போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு வந்து 2012 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தொடுக்கப்பட்ட வழக்கு. ஆனால் அந்த வழக்கில் சொல்லப்படுற ஒரு விஷயம், இவங்க பெரியசாமி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து சாங்ஷன் கொடுத்தவர் வந்து ஸ்பீக்கர் தனபால் அவர்கள் சாங்ஷன் கொடுக்குறாரு. நான் வந்து மினிஸ்டரா இருந்த எனக்கு எப்படி நீங்க ஸ்பீக்கர்கிட்ட போய் நீங்க சாங்ஷன் வாங்கலாம், நீங்க வந்து கவர்னர் தான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற கன்டென்ஷன் வச்சுட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி சொல்லாரு. கடைசி 2022 நிர்மல்குமார் அவங்க பெஞ்சில் போகும்போது அவங்க அதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு கன்டென்ஷன் போயிட்டே இருக்கு. அதுதான் வந்து இந்த குழப்பம். ஆனால் ஆனந்த வெங்கடேஷ் இந்த இது வழக்கு பார்க்குறாரு. இது வந்து யார்கிட்ட சாங்ஷன் வாங்குறோம், சாங்ஷன் வாங்கலாமா கூடாதா, இது ஸ்பீக்கர்கிட்ட வாங்கியிருக்கணுமா இல்லை வந்து நீங்கள் ஆளுநர்கிட்ட போகணுமாங்கிறது வேறு விஷயம். இதில் ஒரு ஊழல் நடந்துள்ளதா இல்லையா, முறைகேடு நடந்துள்ளதா இல்லையா அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து இல்லை இது முகாந்திரம் இருக்கிறது இதெல்லாம். ஏன்னா நீங்கள் ஒரு பிஎஸ்ஓக்கு ஒரு வீடு ஒரு பிளாட் அலாட் பண்ணுறீங்க, அந்த பிஎஸ்ஓ வந்து ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காரு, அவருக்கு இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் இருக்குங்கிறது தெரியலை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அலாட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி. அப்படி முறைகேடு நடக்காமல் எப்படி இதை அலாட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேள்வி. அதே மற்றவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பார்க்கும் பொழுது இப்போ சொத்து குவிப்பு வழக்கில் ரொம்ப க்ளீனாக வந்து எங்கே அவங்க மாட்டிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் தேர்தல் நிற்கும் பொழுது அவங்க ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. தங்களோட சொத்து மதிப்பு என்ன, குற்ற பின்னணி என்ன, எஃப்ஐஆர் எவ்வளோ இருக்குது, சிஎஸ்ஆர் எவ்வளோ போட்டிருக்காங்க, இதில் எவ்வளோ இதுலேருந்து கேஸில் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க போன்ற விஷயங்கள். அதே மாதிரி சொத்துன்னு போடும் பொழுது
தான் சொத்து தன்னை சார்ந்திருப்பவர் மனைவியோ கணவனோ அல்லது பசங்க வந்து சார்ந்திருப்பவர்கள் என்றால் அவருடைய சொத்து, அதில் அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன, விவசாய நிலம் என்ன, தங்க நகைகள் என்ன, ரொக்கமாக எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, பேங்க்ல எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க போன்ற எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக நீங்கள் எழுதணும். பல நேரங்களில் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிடும் பொழுது இது அஃபிடவிட் தாக்கல் பண்ணால் என்னங்க பெருசாக பிரயோஜனம் இருக்கு, நீங்கள் தப்பாக கூட நீங்கள் இப்போ எனக்கு ஒரு சொத்து இருக்கு, ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, நான் மறைச்சிட்டு நான் தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னா, அண்டர்ஸ் அண்ட் அன்டில் வேற ஒரு வேட்பாளர் எனக்கு கேள்வி எழுப்ப ஜெகதீஸ்வரனுக்கு இங்கே சொத்து இருக்குங்க அவர் மறைக்கிறாருன்னு சொன்னாதான் அது ஒரு விவாத பொருளாகவே மாறும். அப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சரிங்க நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணுறாங்க, அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, நீங்கள் இருக்கிற மெயின் ஃபார்மில் ஏதாவது புள்ளி வைக்கல, நீங்கள் கையெழுத்து போடலன்னா அதில் குறை சொல்லுங்கள், நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், இதை ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக இருப்பவர்கள் அப்படி தான் செயல்படுவார். ஆனால் இதே அஃபிடவிட் எங்கே வந்து பெருசாக பேசப்படுது, எங்கே வந்து மாட்டிக்கிறாங்கன்னா, சொத்து குவிப்பு வழக்கு இது ஒன்று மட்டும் போதுமானதாக இருக்கிறது. விஜயபாஸ்கருடைய சொத்து என்பது 2011 என்ன, 2016 என்ன, அப்போ 1 கோடியே 16 லட்சம் ரூபா, இப்போ வந்து 5 கோடியே 16 லட்சம் ரூபா, அப்போ 4 கோடி ரூபா ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ அவர் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. அப்போ முறைகேடாக எங்கே சம்பாதிச்சிங்க? இப்போ பொன்முடி வழக்கு என்ன, பொன்முடி வழக்கில் பொன்முடி அவர்கள் 1 கோடி 16 லட்சம் வந்து 5 கோடி 16 லட்சம், அவங்களோட மனைவி விசாரிச்சு சார்ந்திருக்கும் அந்த நபர் வந்து இவ்வளவு சொத்து, இந்த சொத்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு, நீங்க வேற தொழில் பண்றீங்களா? நீங்க முதல்ல கூட பொன்முடி அவர்களுடைய மனைவி விசாரிச்சு ரிலீவ் ஆகும்போது ரிலீவ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து தங்களுக்கு விவசாய நிலம் இருக்கிற மாதிரியும் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யற மாதிரியும் அவங்க சொல்றாங்க, ஒருவேளை அதுல இருந்து கூட வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் இவங்க ஜெயச்சந்திரன் கேஸ் எடுக்கும்போது என்ன சொல்றாரு, என்ன சொல்லப்போனா ஜெயச்சந்திரன் தான் 2017 அதை வந்து டிவிஎஸ்சி மறுபடியும் மேல்முறையீடுக்கு போகும்போது அவர் தான் முதல்ல நோட்டீஸ் அனுப்புறாரு. அவர் பாக்குறாரு 6 வருஷமா இந்த வழக்கு நடத்திட்டு இருக்கீங்களா நீங்கன்னு சொல்லி பாக்குறாரு. அதான் அவருக்கு ஒரு பெரிய கேள்வியார். அப்ப இவர் ஜெயச்சந்திரன் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நீங்க சொல்ற கணக்குல மனைவிக்கு வந்து விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம், அப்ப அதுல இருந்தா இன்கம் வந்துச்சுன்னு எங்க நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ நீ ஆப்வியஸ்லி பொன்முடி அவர்கள் இந்த பணத்தை எடுத்து முறைகேடாக தன்னோட மனைவி பேரில் அக்கௌண்ட்ல போடல, இல்லை நகையா வாங்கல, சொத்தா வாங்காம அவங்களுக்கு வேற எங்கேயாவது பணம் வந்திருக்கும், அதை ப்ரூவ் பண்ணீங்களா? ப்ரூவ் பண்ணல, அப்போ நீங்க ஜெயிலுக்கு போங்க சொல்லி சொல்றாரு. இது வந்து ஒரு வழக்கு. ஆனந்த வெங்கடேஷ் அவர்களே பொன்முடி, ஏன்னா பொன்முடி முதல் டேர்ம்ல தான், இப்போ அடுத்த டேர்ம்ல இருந்த வழக்குகள் போயிட்டு இருக்கு, அந்த வழக்கு படிச்ச பக்கம் தான் சொல்றாரு, இது எப்படி டிஸ்சார்ஜ் பண்றீங்க, வேலூர் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு, இந்த கேஸ் நடந்த பிறகு இதை படிச்சு பார்த்து 3 நாள் எனக்கு தூக்கம் வரல, இது அவ்வளவு அப்பட்டமான முறைகேடுகள் நடந்திருக்கு, இந்த முறைகேடுகள் நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு அதை விவாதம் எழுப்புறாரு. அதுக்கு அந்த நீதிபதி, அதை விசாரித்த நீதிபதியும் நாங்க 40 நாள் நான் விசாரிச்சிருக்கேன், அதை எப்படி நீங்க கேள்வி எழுப்பலாம் சொல்லிட்டு அவங்களும் பண்றாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்க முதல்ல கூட ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் மேல ஒரு நோக்கம் கற்பிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்தது. இவர் வந்து திமுக மட்டும் டார்கெட் பண்றாரு, அதிமுக டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா எடப்பாடியோட ஒரு வழக்கும் போகுது, அந்த எடப்பாடியோட வழக்குல வந்து ஒரு வேறு விதமான ஒரு தீர்ப்பு வழங்குறார் அப்படிங்கிறது ஒரு கண்டெக்ஷனா இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வளர்மதி, ஓபிஎஸ் சொத்துக்குவிப்பு வழக்கு, வளர்மதியோட சொத்துக்குவிப்பு வழக்கு இதெல்லாம் எடுக்கும் பொழுது அவர் வந்து காமனாக பண்ணுறார். இன்னும் சொல்லப்போனால் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறதா அவருடைய ஒரு பிரதானமான புள்ளியாக இருக்கிறது. எம்பி எம்எல்ஏஸ் கோர்ட் எதுக்காக அமைக்கப்பட்டதோ அதன் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நிஜமாகவே இப்போ வந்து ஏன்னா இப்போ ஒரு 3 மாசம் அவர் மதுரை கோர்ட்டுக்கு போயிருந்தார், மறுபடியும் இங்கே வந்துட்டாரு. ஜெயச்சந்திரன் அவர்கள் பார்த்துட்டு இருந்தார். ஜெயச்சந்திரன் அவர்கள் பார்க்கும்போது ஏற்கனவே பொன்முடி அவர்கள் சிறைக்கு போயிட்டார். இப்போ இந்த வழக்குகள் எல்லாம் வேகப்படுத்தப்படும். ஒவ்வொரு வழக்கும் வந்து தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் அவருடைய வழக்கு, ஓபிஎஸ் வழக்கு, வளர்மதி வழக்கு, பொன்முடியோட இன்னொரு வழக்கு, இந்த வழக்குகள் எல்லாமே வந்து பெரியசாமி வழக்கு இதெல்லாம் வேகப்படுத்தப்படும். இது வேகப்படுத்தப்படும் பொழுது இவர்கள் எல்லோரும் எப்படி வந்து பொன்முடிக்கு இன்னைக்கு ஒரு சிறை தண்டனை கிடைத்துள்ளதோ அதே மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதான் பார்க்க ரொம்ப நேர்மையாக தான் விசாரிக்கிறார். இதுல வந்து அவங்க என்னதான் நோக்கம் கற்பிச்சாலும், நீங்க ஸ்பீக்கர்கிட்ட போனீங்களா, ஆளுநர்கிட்ட போனீங்களா, அந்த கேள்விகள் எல்லாம் கூட இல்லை. ஊழல் நடந்திருக்கா, நடக்கலையா, யார் சாங்ஷன் பண்ணாங்க, சாங்ஷன் பண்ணல, அதெல்லாம் கிடையாது. ஊழல் நடந்திருக்கா, அஃபிடவிட்ல ரொம்ப கிளியரா தெரியுதா, ஓகே நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா, நீங்க கில்ட்டி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா, அப்ப நீங்க ஜெயிலுக்கு போங்க அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 3 மாதங்களுக்குள் இந்த வழக்குகள் எல்லாமே வேகப்பிடிக்கலாம். ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 மாதங்களுக்குள்ள இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாங்க தேர்தல் பணியை செய்யறதா இல்ல இந்த ஊழல் வழக்குல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான வேலைகளை சட்ட போராட்டம் நடத்துவதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறது பார்க்க சார். இதுல மக்களுக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும்ல சார். என்னன்னா தொடர்ந்து வந்து திமுக சிட்டிங் அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போறதை பாக்குறோம். அடுத்து அதிமுகவும் இந்த மாதிரி இருந்தா அடுத்து 3வது ஒரு பெரிய ஒரு கட்சியை வந்து மக்கள் தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு கட்சி தமிழகத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, நீங்க அதுக்காக ஊழல் இப்போ நீங்கள் விழுப்புரம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு இப்போ ஹைகோர்ட்டில் தண்டிக்கப்பட்டு பொன்முடி அவர்கள் சிறைக்கு போகிறாரு வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஸ்டே வாங்குறாரு, பட் ஆனால் ஸ்டில் அவர் எம்எல்ஏ பதவி நிற்க முடியாது, அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அப்போ அடுத்து நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ விசிக தான் ஏற்கனவே நிற்கிறாங்க, வைகோ நிற்கிறார். ஒருவேளை திமுக சீட்டு கொடுக்குறாங்கன்னு சும்மா உதாரணத்தை வச்சுக்கலாமே, திமுக வந்து தோத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா
இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த ஊழலால திமுகவுக்கு பாதிப்பு இருக்காது? பாதிப்பு அந்த அளவுக்கு, ஏன்னா ஊழலை வந்து அவ்வளவு பெரிய விஷயமாக மக்கள் எடுத்துக்கொள்கிறார்களா? அதை நீங்க அதுக்காக விஷயமா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க வந்து அந்த அளவுக்கு அந்த நரேட்டிவா பெருசா பில்ட் ஆகுதா? நீங்க நல்ல உதாரணம் சொல்றது, இப்ப 2G ஊழல் வந்துச்சு. 2G ஊழல் அப்படிங்கும் போது ஒரு சின்ன குழந்தை எழுப்பி 2G அப்படி சொன்னா 1,76,000 கோடின்னு சொல்லிடும். ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து எல்லார் மைண்ட்லயும் நமக்கு பதிஞ்சிருச்சு. அது பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு அதிமுக வந்து ஒட்டினாங்க. ஜெயலலிதா வெளிப்படையா பேசினாங்க. ஆராசா பெரிய ஊழல் வந்து சொல்லி பேசினாங்க. அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஆராசாவும் கனிமொழி சிறைக்கு போயிடுவாங்கன்னு ஆர்டிகல்லாம் எழுதுனாங்க. ஒரு மாதத்திற்கு தலைப்புச் செய்திகள் 2G தான். எல்லா பத்திரிகை எடுத்தீங்கனாலும் ஆராசா, கனிமொழி இவங்க எப்ப சிறைக்கு போவாங்க, திகார்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதே சிஏஜி 7 லட்சம் கோடி அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறது பாஜக ஆட்சியில, ஹைவேஸ்ல, மெடிக்கல்ல, ஹெல்த் கேர்ல எல்லாத்தையும் நடந்ததுன்னு சொல்லி சொல்றோம். இது நம்ம எவ்வளவு பேர் பேசணும், இல்லை எவ்வளவு பேர் முதல்ல தெரியும்? நம்ம அட்லீஸ்ட் பேசியிருப்போம். நீங்க ஒரு ஆதான்ல பேசியிருப்பீங்க, நான் சமூக ஆர்வலர் 2 இடத்துல பேசியிருப்பேன், சில டிவி வாதங்களில் பேசியிருப்பேன். ஒரு காமன் மேனை கூப்பிட்டு எங்க இந்த மாதிரி 7 லட்சம் கோடி ஊழல் அப்படியா தெரியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா அன்னைக்கு ஊடகம் அதை கேரி பண்ண விதமும் இன்னைக்கு ஊடகம் வந்து யாருக்கு அடிமையாக இருக்குங்கிற விதமும் மாறி இருக்கு. நான் பெருசா மாறி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து 7 லட்சம் ஊழல் கோடி ஊழல்ங்கிறது இன்னைக்கு 7வது பக்கம் செய்தியா போயிடுச்சு, 8வது பக்கம் செய்தியா போயிடுச்சு. தேசிய ஊடகங்களோட பெரும்பான்மையான விவாதங்கள் இந்து முஸ்லீம், இந்து இன்னைக்கு முஸ்லீம் அடிச்சாரா, முஸ்லீம் இந்து அடிச்சாரா, இந்துக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க பாருங்க, ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள வந்து போனவங்களை அடிக்கிறாங்களா, அண்ணாமலை ட்வீட் போட்டாரு பாருங்க, இந்த மாதிரியான விவாதங்கள்ல தான் அவங்க போயிட்டே இருக்கு. அப்ப அதனால வந்து ஊழல் பொதுவாகவே ஊழல் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ பிரதமர் மோடி அவர்களே சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 70,000 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கிறவங்க தான் இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் யார்? ஆனா அவர் சொல்ற ஆட்கள் யாரு? மம்தா பானர்ஜி ஒரு சிஎம்மா இருக்காங்க, முக ஸ்டாலின் சிஎம்மா இருக்காரு, நிதிஷ்குமார் சிஎம்மா இருக்காரு. இப்படி எல்லாருமே வந்து சிஎம்மா இருக்கிறவங்க தான் சேர்ந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ண பிறகு ஏடிஆர் வந்து சொல்றாங்க, நீங்க ஊழல் குற்றவாளிகள் இவ்வளவு பேரு, கடுமையான குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிந்தவர்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிற 4 பேர்ல 4வது ஆளு ஒரு கடுமையான குற்றவாளி, பாலியல் குற்றவாளி, ஆள்கடத்தல் பண்ணவர், கொலை பண்ணவர், அவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஊழல் பெரிய ஃபேக்டர் மக்கள் மத்தியில் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை அப்படிங்கிறதா. ஊழல் ஒன்றே ஒரு விஷயமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். இப்ப ஊழல ஒரு பெரிய ஃபேக்டரா பார்க்கணும் அப்படின்னா அதிமுக திமுக தவிர்த்து அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையோ? ஆப்ஷன் இல்லாதனால தான் இந்த 2 கட்சியுமே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல சார்? நிச்சயமாங்க இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கூட இப்போ நீங்க, நான் தான் சொல்றேன், இப்போ நீங்க திமுக அதிமுக விட்டுட்டு இங்க பாஜக வளர்ந்து வராங்கன்னு வச்சுக்கலாமே, நாம் தமிழர் வளர்ந்து வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 கட்சிகள் தான். ஏன்னா இப்போ பாமகவும் தேமுதிகவும் வேறு கூட்டணிகள்ல போறாங்க அப்படிங்கிற பாக்குறோம். இப்போ பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிற வெளிப்படையா நம்ம பேசணும்னா, பாஜகவிற்கு ஸ்பேஸ் இருக்கான்னா எகைன் நம்ம இவர்கள் ஊழல் செய்யாத கட்சியா, இவங்க ரொம்ப அந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க. பிரதமர் மோடி ஊழல் செய்யாத ஒரு நபர், அமித்ஷா ரொம்ப நேர்மையான நபர், பாஜக ஒரு நேர்மையான கட்சிங்கிற நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சொல்றேன், அது பெரிதாக பேசப்பட மாட்டேங்குது. இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ்லயே நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிற விஷயத்துல ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் யாரொருத்தர் பணம் கொடுக்குறாரு, அதான் நீங்க பணம் கொடுக்குறாரு 100 கோடி ரூபாய், அதன் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற இதெல்லாம் விசாரிக்கப்பட்டா இது பெரிய அளவுல போனா இது வரும். அப்ப மக்களுடைய பார்வை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, இங்க வந்து திமுக அந்த வேலையை செய்யறாங்க, இல்ல பாஜக ஒரு ஊழல் கட்சி தான். 7 லட்சம் கோடி ஊழல்ங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார், முக ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார், இவங்களே ஒரு ஊழல் கட்சி தாங்க, இவங்க என்னங்க நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த நெரேட்டிவ் பாக்குறாங்க. அப்ப அது ஒண்ணு. அடுத்ததாக இப்ப நீங்க ஓகே இவங்க 3 பேருமே வச்சுக்கலாமே, நாம் தமிழருக்கு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா, அப்ப இவர் வந்து ஊழல் எதிர்ப்பு பேசுகிறார் சீமான் கூட வச்சுக்கலாமே, அதற்காக மட்டும் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து விடுவார்களா என்று கேட்டால் இல்லை. ஊழல் ஒரு ஃபேக்டர் தான். நீங்க வந்து இப்போ போன வாட்டி யூபிஏ ஆட்சி மாதிரி என்டிஏ வருவதற்கு நீங்க அது பெரிய அளவுல பேசப்பட்டது, பெரிய நரேட்டிவ் ஆயிடுச்சு. 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், அதே நேரத்தில் சில பாலியல் குற்றங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்தியது. அது நடந்துச்சு, பெரிய அளவுல பேசப்பட்டது. இன்னைக்கு அந்த அளவுல பெரிய அளவுல பேசப்படுதான் கேட்டீங்கன்னா 2 பக்கமே ரொம்ப பெரிய அளவுல பேசப்படல. மோடி அவர்கள் தொடர்ச்சியாக இவரெல்லாம் ஊழல் கட்சி சொல்லி அந்த நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாரு, இவங்க மறுபடியும் மாறி செட் பண்ண விரும்புறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே நான் இது ஊழல் கட்சி, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அதனால மட்டும் நான் உங்களுக்கு வாக்களிப்பேன் இல்லை வாக்களிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு மக்கள் நகர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார். அதே மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர் அடுத்து விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? இல்லைங்க, நான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும் பொழுதே சொன்னேன், அவர் கண்டிப்பாக இப்பொழுதைக்கு என்ன சொல்லப்போனா நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் வாய்ப்புகள் கிடையாது. நீங்க ஒரு பக்கம் இது வந்து ரொம்ப கரெக்டான கேஸா, வாட்டர் கேஸா? ஆமா, வாட்டர் கேஸ் தான். இது வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான். அவர் உயர்நீதிமன்றத்திலே சரியா ஹேண்டில் பண்ணாம தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஒரு அரசியல் இருக்கிறதா கேட்டால் ஆமா, அரசியல் இருக்கிறது. நீங்க வந்து அங்க மணிஷ் சிசோடியா டெல்லியில சரி, சத்யேந்திர ஜெயினா இருக்கலாம், இல்லை இவங்களா இருக்கலாம், செந்தில் பாலாஜியா இருக்கலாம், பாஜகவோட நோக்கம் என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா,
செந்தில் பாலாஜி இன்னைக்கு என்ன பண்றாரு, நீங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஃபார்முலா உருவாக்குறாரு. கடைசியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஃபார்முலா என்ன பண்றாரு, பட்டியல அடைச்சு வச்சு மக்களுக்கு பணம் கொடுத்து டெய்லி வந்து அவங்களுக்கு பிரியாணி போட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் வேன்ல கூட்டிட்டு போய் புதிய புதிய ஃபார்முலா கொண்டு வரார். செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் வந்து தேர்தல் வேலைகள் செய்கிறாரோ அந்த இடத்துலலாம் ஒரு கொலுசு எல்லார் காலையும் இருக்கு. இது என்ன, எந்த கொலுசுங்க இது? இது கரூர் தேர்தலில் கொடுத்த கொலுசுங்க, இது வந்து கோவை உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்த கொலுசு, ஒரே கொலுசு தான். மொத்தமா கொளுத்துகைக்கு வாங்கிட்டு அவர் கொடுத்து சப்ளை பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய கே டீம் அப்படிங்கிறது வந்து கரூர் டீம்ங்கிறது நீங்க இந்த டாஸ்மாக் கலெக்ஷனை வாங்கிட்டு வர்றது மட்டுமான வேலைகளாக இல்ல. ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா 2000 பேர் இருக்காங்கன்னா மக்களுக்கு எப்படி பணத்தை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அப்படி இந்த ஓட்டை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் சொல்லப்போன செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதின்னு சொன்ன அதே ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவர் எடுத்துக்கிறாரு கேட்டீங்கன்னா, இந்த அளவிற்கு மோசமானவதே சொல்லாமே, மோசமான ஒரு ஊழல் முறைகேடு பண்ற அளவிற்கு வேற யாரும் இங்க பெருசா இல்ல. திமுக ஆட்கள் இருக்கிறாங்க, பட் ஆனா ரொம்ப கிளீனா அவருக்கான வேலைகளை செஞ்சிடறாரு. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குற 10 தொகுதி நீ ஜெயிச்சு கொடுத்துருப்பா. கோயம்புத்தூர்ல வந்து போன வாட்டி சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் அப்படி எடுத்துட்டு வந்திருப்பா. திருப்பூர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பாரு, எடுத்துட்டு வந்துறாரு. காசு கொடுத்து செய்யறாரு, ரொம்ப கரெக்டா செய்யறாரு, கரெக்டான ஃபீல்டு ஒர்க்கரா இருக்காரு அப்படிங்கிறத பண்ணார். அப்ப அந்த மாதிரியான ஒரு நபர் நாடாளுமன்ற தேர்தலையும் வெளியே இருந்தாருன்னா யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், எப்படி இந்த வாக்குகளை கவரணுங்கிறது கிளீனா தெரியும். அப்ப அதை தடுக்கணும். ஒண்ணு, அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னொன்னு, நீங்க அரசியல் சம்பந்தம் இல்லாத சில பேர் வீட்டுல இடி ரைடு இன்னைக்கு தொடர்ச்சியா போயிட்டே இருக்குன்னா இவங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்கை கம்ப்ளீட்டா கட் பண்றாங்க. திமுக சோர்ஸ் இவர் வந்து ஏன் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் குறிவைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து டிஎம்கேக்கு ஃபண்டிங் பண்றாங்க, அவங்கள அப்ப காலி பண்ணுங்க, அவங்கள வந்து பிடிங்க அப்படிங்கிறது. இதுல என்ன ஒரு அரசியல் கேட்டீங்கன்னா, இது வந்து பாஜகவுக்கும் இந்த ஃபண்டிங் தேவைப்படுது. ஆமா, இப்ப நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, 40 தொகுதி இருக்கு. இது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இல்ல பாஜகவா இருக்கலாம். இந்த 3 பேருமே, இந்த பிரதானமான 3 கட்சிகளுமே ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணாம இங்க தேர்தல் நிக்க முடியாது. ஜெயிக்கிறது 2வது விஷயம். 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு லீகல் லிமிட் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25 லட்சம், ரொம்ப கம்மி தான். அப்படி 40 கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் இந்த தேர்தல். இது வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா ஊர்களையும் நான் சொல்றது, மக்களுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது வேற, தேர்தலுக்கான செலவுகளே இப்படி இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன பெரிய நல்ல கட்சி, இல்ல வந்து இவங்க ஊழல் கட்சி, ஊழல் இல்லாத கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அப்போ அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலாக பிரச்சனை நான் பாக்குறேன். இப்ப அதனால்தான் மற்ற கட்சிகள் வளர முடியாம இருக்குதோ சார், நிதி பற்றாக்குறையினால? நிதி ஒரு பெரிய தேவைங்க இன்னைக்கு. இப்போ எந்த ஒரு புது பிளேயர் உள்ள வந்தாலும், இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன, இவருக்கு யாருங்க ஃபண்ட் பண்றாங்க? பாஜக ஃபண்ட் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது அமைப்புகள் ஃபண்ட் பண்றாங்களா? ஏன்னா இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வற்றாத ஜீவ நதியாக பணம் தேவைப்படுகிறது. நீங்க அது வந்து அது செந்தில் பாலாஜியா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா இப்போ கம்யூனிஸ்ட்ல இப்போ சு வெங்கடேசன் நின்று ஜெயிச்சார் கரெக்டா, அவர் வந்து பணம் செலவழிக்காம நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்ன அந்த தொகையை மட்டும்தான் செலவழிச்சு நான் தேர்தல் நின்று சொல்லிட முடியுமா? சில பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நேரடியாக பணமே கொடுத்தது இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. இப்போ நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் சொல்லுவார், நான் கொடுத்தது இல்லைங்க. அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரா போய் கொடுப்பாரு, அவருக்கு வேலை செய்யறவங்க தான் போய் கொடுப்பான். சு வெங்கடேசனுக்கு வந்து இப்போ கம்யூனிஸ்டுக்கு வந்து திமுக பிரிச்சு கொடுத்துருவாங்க, ஓகே நீ 4 தொகுதியில் நிக்கிறீங்களா, உங்களுக்கு இவ்வளவு பணம் செலவு தேவைப்படும், நாங்கள் கொடுத்துறோம். பெரிய கட்சி வந்து சின்ன கட்சிகளுக்கு கொடுக்கிறது, அதை எடுத்து செலவு பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எல்லோருக்குமே இங்க பணம் தேவைப்படுது. பணம் இல்லாதவர்களால இங்க வந்து பெருசா ஜொலிக்க முடியல. இப்ப நாம் தமிழர் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, நாம் தமிழருக்கு ஒரு நிறைய ஃபண்டிங் இருந்துச்சுன்னா அவங்களும் இதுல மேல ஏறி வருவாங்க, யார் வேணாலும் வருவாங்க. நீங்க அதுக்காக பணம் மட்டுமே வச்சுட்டு ஜெயிச்சிட முடியாது. கொள்கை பேசணும், மக்களுக்காக போராடணும், இதெல்லாம் செய்த பிறகு நமக்கு மீடியா சப்போர்ட், ஃபண்டிங் சப்போர்ட் எல்லாம் கிடைச்சதுன்னா, இப்போ நீங்க அதனால ரஜினிகாந்த் போன்ற ஒருத்தர் வரும்போது இவர் ஃபண்டிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. பெரிய பெரிய முதலாளிகள் வந்து கொட்டுவாங்க. இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவர் ஃபண்டு பதிலாக கவலைப்படுறாரு. நீங்க நிறைய பேர் அவர் ஏதோ சம்பாரிச்சு அவர் படத்தில் 150 கோடி சம்பாதிக்கிறார், அதை எடுத்து கொட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபண்டு தானா வரும். அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்கு, அவர் சில தொண்டர் படையை வச்சிருக்காரு, அவர் ஜெயிப்பதற்கான வேலைகள் எங்க இருந்தாவது நடக்கும். அதுதான் பாக்குறாங்க. அந்த ஃபண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஆனால் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயகத்திற்கு விரோதமான விஷயம் தான். ஏன்னா இப்போ நீங்க 40 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒருத்தர் வர்றாரு, நல்லது பண்ண எப்படி நல்லது பண்ண நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், சார் திமுக வாக்களிச்சிட்டோங்க, ஏன் வாக்களிச்சோன்னு தெரியல, அதிமுக வாக்களிச்சோம் ஏன் வாக்களிச்சோம் தெரியல, ஏன் பிஜேபிக்கு வாக்களிச்சோம் ஏன் வாக்களிச்சோம் தெரியல, நாங்கள் வந்து ஏமாற்றப்படுகிறோம் என்றால் நீ பணம் வந்து தேவையா இருந்துச்சு. நீங்க பணம் இல்லாமல் யாருமே நிற்க முடியாது. நீ ஒரு சமயத்தில் இருந்துச்சு, நீங்க ஒரு சமயத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர், நான் மளிகை கடை வச்சிருந்தவர், அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாமே மாறிடுச்சு. பணம் இருந்தால் மட்டும் உள்ளவா, இல்லாட்டி வெளியே போகணும் வெளிப்படையாக அவங்களாம் சொல்றாங்க.